ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்கியூஎல் சர்வர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸில் நெக்ஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்கணும், டேபிள் வேரியபிள். எஸ்கியூஎல் சர்வரில் வந்து நம்ம வெறுமன ப்ரோக்ராமிங்கில் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுவோம்ல, இன்ட் ஏ அப்படின்றது. அதே போல் தான் வந்து எஸ்கியூஎல் சர்வர்லேயும் நமக்கு தேவையான வேரியபிள்ஸ் எல்லாம் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி டிக்ளேர் பண்ணுற ஒரு வேரியபிளோட டைப்பு தான் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. எப்படி நம்ம C++லாம் இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டேட்டா டைப் இருக்குது, அந்த மாதிரி டேபிள் அப்படின்றது ஒரு டேட்டா டைப் இருக்குது எஸ்கியூஎல் சர்வரில். ஸோ அந்த டேபிள் அப்படின்ற டேட்டா டைப் யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணுற ஒரு வேரியபிளில் என்னென்ன அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது, அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் டைப்பில் ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து டிரான்சாக்ஷனில் வந்து அஃபெக்ட் ஆகாது. டிரான்சாக்ஷன் அஃபெக்ட் ஆகாதுன்னு என்னென்னா, லைக் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு டிக்ளேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் ஒன்று டைப் பண்ணியிருக்கேன். ஓகேவா, அட் சாம்பிள் டேபிள் டைப். ஓகேங்களா, ஸோ டேபிள் டைப் பண்ணுறதுனால நீங்கள் டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறீங்களோ அதே போல் கொடுத்துக்கலாம். ஐடி இன்ட் நேம் வேர்கேர் ஆஃப் 10 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். 2 காலம் தான் இருக்குது. டேபிள் வந்து சாம்பிள் டேபிள் அப்படின்றது தான் டேபிளோட நேம். இப்போ ஒரு டிரான்சாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த டிரான்சாக்ஷனுக்குள்ளே வந்து 2 ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணுறேன் அந்த சாம்பிள் டேபிள் அப்படின்ற டேபிளில். ஓகேவா, அந்த இப்போ செலக்ட் கொரி போட்டிருக்கேன். அந்த டிரான்சாக்ஷனை ரோல் பேக் பண்ணுறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சாம்பிள் டேபிள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ இது என்டையராக இப்போ நான் அப்படியே ரன் பண்ண என்ன ஆகும்னா, இது வந்து பிஃபோர் டிரான்சாக்ஷன், டிரான்சாக்ஷன் ரோல் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அவுட்புட் இது. டிரான்சாக்ஷன் ரோல் பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வர்ற அவுட்புட் இது. ஓகேவா, ஸோ இது ஏன் இப்படி இருக்குன்னா, உங்கள் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவலாக தான் வந்து டேபிள் இருக்கும். ரேமோட மெமரியில் தான் வந்து ஒரு வேரியபிள் க்ரியேட் ஆகும். அது வரைக்கும் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து என்னன்னா டிரான்சாக்ஷனில் வந்து அஃபெக்ட் ஆகாது. ஓகேவா, இதுதான் அதோட எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் திங் வந்து பெஸ்ட்டு ஃபார் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டேட்டானா என்ன அர்த்தம்னா, நீங்கள் சர்டன் அமௌண்ட் ஆஃப் டேட்டா, கொஞ்சம் டேட்டா மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கு டெம்பிள் தேவைன்னா, ஒரு டேபிள் தேவைன்னா அந்த டைமில் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இன்ஸ்டெட் ஆஃப் டெம்ப் டேபிள். ஓகேவா, டெம்ப் டேபிள் வந்து ஒரு டெம்ப் டிபியில் தான் ஸ்டோர் ஆகும். பட் இங்கே வந்து நம்மளோட ஓன் மெமரி ரேமோட மெமரியில் வந்து ஸ்டோர் ஆகிக்கும் ப்ரோக்ராமில். விர்ச்சுவல் டேபிள் அவைலபிள் இன் மெமரி, அதுதான் சொல்கிறேன். ஓகேவா, ஏன்னா இந்த டேபிள் வந்து க்ரியேட் ஆகுறதே உங்களோட மெமரியில் தான் க்ரியேட் ஆகும். ஸோ உங்களோட ஆக்சஸிங் ஸ்பீட் அதிகம் கம்பேர்ட் வித் டெம்ப் டேபிள். சின்டாக்ஸ் நான் ஏற்கனவே சொன்னல, டிக்ளேர்ன்றது ஒரு கீவேர்டு. நீங்கள் எந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணணுன்னாலும் டிக்ளேர் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணணும். அட் எம்ப்ளாயின்றது தான் டேபிளோட நேம். டேபிள் இதை டைப் டேபிளில், ஸோ டேபிளோட காலம்ஸ் நான் வந்து இன்ட்டு நேம் வேர்கர் அப்படின்னு சொல்லிட்டு 2 இது வச்சுருக்கேன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து டிடிஎல் ஸ்டேட்மெண்ட் கேனாட் பி டன் இன் டேபிள் வேரியபிள். அது டிடிஎல்னால் டேட்டா டிஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜ் அப்படின்வாங்க. அப்படின்னா உங்களோட இந்த கிரியேட் ஆல்டர் டேபிள்லாம் இருக்குல்ல, ரீநேம், இந்த மாதிரி கொரி எதுவுமே வந்து உங்களால் இந்த டிக்ளேர் இந்த டேபிள் டேட்டா டைப் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ண டேபிளில் உங்களால் யூஸ் பண்ண முடியாது. ஒன்ஸ் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அது க்ரியேட் பண்ணுறது தான். ஓகே, உங்களால் மேனுவலாகவும் ட்ரா பண்ணுறதுக்கு இல்லை, மெமரியிலேருந்து போயிடும். ஓகேவா, ஸோ உங்களால் ஃபங்க்ஷனில் வந்து டைரெக்டாக யூஸ் பண்ண முடியும். அப்படின்னா ரிட்டர்ன் போட்டு டேபிள் வேரியபிளாக ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணால் நீங்கள் அப்படியே ரிட்டர்ன் பண்ணலாம். டிரான்சாக்ஷன் எஃபெக்ட் இல்லை, இப்போ தான் நம்ம பார்த்த ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ரீட் லாக்கும் அப்ளை ஆகும். ரீட் லாக் எப்போ அப்ளை ஆகும்னா, டிரான்சாக்ஷன் அஃபெக்ட் ஆனால் மட்டும்தான் ரீட் லாக் வந்து அப்ளை ஆகும் அந்த டேபிள் மேலே. ரீட் லாக்கு இதெல்லாம் பற்றி நம்ம டிரான்சாக்ஷனை பற்றி பார்க்கும்போது பார்க்கலாம். ஓகேவா, ஸோ இன்றைக்கி வந்து இது வரைக்கும் ஓகே. டெம்ப் டேபிளையும் வேரியபிள் டேபிள் டைப் வேரியபிளையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது அது வந்து ஒரு டெவலப்பரோட சாய்ஸ் தான். ஓகேவா, எப்போ ரெக்கார்டு கம்மியாக இருந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அந்த டைம் நீங்கள் டேபிள் வேரியபிளில் போயிடலாம். உங்களுக்கு வந்து ஆக்சஸிங் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் கம்பேர்ட் வித் டெம்ப் டேபிள். ஓகே, தேங்க்ஸ்.